ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கேகுரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள 2வது யூனிட்டுக்கான ஒன்லைனர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லைன் பை லைனாக அந்த லெசனில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது அண்ட் லெசனில் இருக்கக்கூடிய மொத்த பாயிண்ட்ஸையும் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் அந்த லெசனை ஃபுல்லாக படிச்சுட்டு ரிவிஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெறுமனே இந்த வீடியோஸை பார்த்து அப்படியே அந்த கொஷின் ஆன்சர்ஸை மனப்பாடமும் பண்ணிக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக இது உங்களோட மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். அண்ட் ப்ரீவியஸாக நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான ஒன்லைனரும் கொடுத்துருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் முதல் பருவம் 2வது இயல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிலப்பதிகாரம். ஸோ இப்போ இந்த சிலப்பதிகாரத்தில் உள்ள ஒன்லைனர் கொஷின்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் டேஷ் போற்றுகிறது. சிலப்பதிகார பாடல் போற்றுகிறது. நிலவினுடைய குளிர்ச்சி, அந்த குளுமையை, அப்புறம் அந்த கதிரவனுடைய வெம்மை, மழையினுடைய பயன், மூணையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. அடுத்தது பாருங்க, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற வரியை பாடியவர் யார்? இந்த வரியை பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இளங்கோவடிகள். ஏன்னா சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற வரியை பாடியவர் இளங்கோவடிகள். அந்த பாடல் வரி முழுமையாவே படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கொடுத்துருக்கேன், அதற்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, அந்த ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் நம்ம எல்லா வரிக்கு வரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துருப்போம். அடுத்தது பாருங்க, அந்த பாடத்தில் உள்ள சொற்பொருள் ரொம்ப முக்கியமானது. திங்கள் என்ற சொல்லின் பொருள் நிலவு, கொங்கு என்ற சொல்லின் பொருள் மகரந்தம், அலர் என்ற சொல்லின் பொருள் மலர்தல், திகிரி என்ற சொல்லின் பொருள் ஆணை சக்கரம், பொற்கோட்டு என்ற சொல்லின் பொருள் பொன்மயமான சிகரத்தில், மேரு என்ற சொல்லின் பொருள் இமயமலை, நாமநீர் என்ற சொல்லின் பொருள் அச்சம் தரும் கடல், அலி என்ற சொல்லின் பொருள் கருணை. திரும்ப ஒரு தடவை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. திங்கள் அப்படின்னா நிலவு, கொங்கு அப்படின்னா மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் யார்? ஸோ எந்த மன்னன் ஆத்தி மலர் மாலையை அணிந்திருப்பான் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சோழ மன்னன். ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செழிக்கும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார்? காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். ஓகேவா? அடுத்தது, இளங்கோவடிகள் எந்த மன்னர் மரபை சார்ந்தவர்? இளங்கோவடிகள் பார்த்தீங்கன்னா சேர மன்னர் மரபை சார்ந்தவர். ரொம்ப முக்கியமானது, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காப்பியம். சிலப்பதிகாரம் ஒரு காப்பியம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர், நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன். என்னது? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படிங்கிற பாடல் வரியினுடைய ஆசிரியர்னு கேட்டாலும் இளங்கோவடிகள் தான். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர்னு கேட்டாலும் இளங்கோவடிகள் தான். ஏன்னா அந்த பாடல் சிலப்பதிகாரத்துல இடம்பெற்ற பாடல். இப்ப சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள். அடுத்தது, இளங்கோவடிகளினுடைய காலம் என்ன? இளங்கோவடிகளினுடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இதுவும் ரொம்ப முக்கியமானது. தமிழின் முதல் காப்பியம் எது? தமிழினுடைய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியங்கள் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை. இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் போற்றப்படுகிறது? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் போற்றப்படுகிறது? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை போற்றும் நூல் எது? திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை போற்றும் நூல் சிலப்பதிகாரம். ஓகே, இப்ப நம்ம சிலப்பதிகாரம் முடிச்சாச்சு. அடுத்தது காணி நிலம் அப்படிங்கிற இந்த செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்லைனர் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வரி எல்லாத்தையும் நீங்க அந்த லெசனை பார்த்து படிச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் கொஸ்டினுக்கான விஷயங்களை மட்டும்தான் இதுல கொடுத்துருப்பேன். அந்த ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோல உங்களுக்கு எல்லா லைனையும் நான் டீச் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகேவா? சொன்ன மாதிரி அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். காணி நிலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்களுடைய பாடல். இது தொடர்பான ஒன்லைனர் கொஷின்ஸ். காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற வரியை பாடியவர் யார்? காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற வரியை பாடியவர் பாரதியார்.
சித்தம் என்ற சொல்லின் பொருள் என்ன? சித்தம் என்ற சொல்லின் பொருள் உள்ளம். சித்தம் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு அர்த்தம். காணி என்ற சொல்லின் பொருள் நில அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கக்கூடிய சொல். மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் மாளிகையினுடைய அடுக்குகள். மாடங்கள் என்பது மாளிகையின் அடுக்குகள். சித்தம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சித்தம்னா உள்ளம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 20ஆம் நூற்றாண்டினுடைய இணையற்ற கவிஞர் யார்? 20ஆம் நூற்றாண்டினுடைய இணையற்ற கவிஞர் பாரதியார். பாரதியாரினுடைய இயற்பெயர் என்ன? பாரதியாரினுடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். கவிதைகளின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார்? கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார். பாரதியார் எல்லாம் ஒண்ணுதான். சுப்பிரமணியன் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்திருந்தா அதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? அவருடைய சிறப்பு பெயர், அவருடைய இயற்பெயர் எல்லாத்தையும் நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரை சூஸ் பண்ணணும். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடல்கள் பாடிய கவி யார்? மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடல் பாடிய கவி அப்படின்னா கவிஞர்னு அர்த்தம். பாரதியார் தான். ஸோ பாரதியார் அவருடைய பாடல்கள் எல்லாம் அதிகமா நம்மளுடைய மண் உரிமை, அதாவது விடுதலைக்காகவும் பெண்களினுடைய உரிமைக்காகவும் பாடல்களை பாடியிருப்பார். அடுத்தது, நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்கள் படைத்தவர் யார்? நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்கள் படைத்தவர் பாரதியார். பாரதி என்னும் பெயர் யாரால் வழங்கப்பட்டது? பாரதியாருக்கு பாரதி அப்படிங்கிற அந்த பட்டம் பெயர் யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னா எட்டயபுர மன்னனால். இந்த மன்னன் தான் பாரதியாருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருப்பாரு. பாரதி அப்படின்னா கலைமகள் அப்படின்னு பொருள். இந்த பட்டம் பாரதியாருக்கு எப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 11 வயது, அவருடைய 11வது வயதுல இந்த பட்டமானது அவரை சேர்ந்திருக்கும். பாரதியாரினுடைய நூல்கள் யாவை? பாரதியாரினுடைய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு ரொம்ப முக்கியமானது. இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ்மேட்சா ஒண்ணு கொடுத்துட்டு பொருந்தாதது எது அப்படின்னு கேட்பாங்க. நான் ஆல்ரெடி ஒரு குவிஸ் கூட உங்களுக்கு கொடுத்திருந்தேன். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, குடும்ப விளக்கு அப்படின்னு கொடுத்துட்டா அதுல பொருந்தாதது எது? குடும்ப விளக்கு தான். ஏன்னா குடும்ப விளக்கு பாரதிதாசன் அவர்களுடைய பாடல், அந்த நூல். ஸோ அப்ப அதுதான் பொருந்தாததா வரும். இந்த மாதிரி ஒருத்தருடைய நூல்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனால தரவா அந்த நூல்களை படிச்சு வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. காணி நிலம் அப்படிங்கிற பாடல் எந்த கவிதை தொகுப்பில் உள்ளது? காணி நிலம் அப்படிங்கிற பாடல் பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் உள்ளது. காணி நிலம் பாடல் பாரதியார் கவிதை தொகுப்பில் உள்ளது. அடுத்தது நம்ம பார்க்க போறது சிறகின் ஓசை அப்படிங்கிற பாடத்துல இருக்கக்கூடிய ஒன்லைனர் கொஸ்டின்ஸ். இந்த லெசன் ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பறவைகள் இடம்பெயர்தலை எவ்வாறு கூறுகிறோம்? பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்தலையா, இதை நம்ம வலசை போதல் அப்படின்னு சொல்லலாம், இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வலசை போதல் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். அடுத்தது, எந்த வகை பறவைகள் பெரும்பாலும் வலசை போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வகை பறவைகள் பெரும்பாலும் வலசை போகின்றன அப்படின்னா நீர்வாழ் பறவைகள் தான் அதிக அளவுல இந்த இடப்பெயர்ச்சியை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக இந்த பறவைகள் வலசை போகின்றன? பறவைகள் வலசை போவதற்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். இந்த காரணங்களுக்காக ஒரு இடத்துல இருந்து பறவைகள் இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி அடையுது. முக்கியமான காரணம் உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது, எவற்றின் அடிப்படையில பறவைகள் வலசை போகுது? அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது இல்லையா, அது வழி மாறாம கரெக்டா போய் ஒரு இடத்த ரீச் பண்ணுது, திரும்ப அது எங்க இருந்து கிளம்புனுச்சோ அந்த கிளம்புன இடத்துக்கு திரும்ப வருது. இது எல்லாத்துக்கும் பேசி எதன் அடிப்படையில அப்படின்னு கேக்குறாங்க. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். நம்மளுடைய நிலவு 3 வச்சும், அப்புறம் ஸ்டார்ஸ் வச்சும், நம்மளுடைய கிராவிடேஷன் ஃபீல்டு இருக்கு இல்லையா, புவியீர்ப்பு புலம். ஸோ இது 3 விஷயங்களை வச்சுதான் இது என்ன பண்ணுது, பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வலசை போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பறவைகள் எந்த திசையை நோக்கி வலசை போகின்றன? பறவைகள் பெரும்பாலும் வடக்கு தெற்கு திசையை நோக்கியும் மேற்கு கிழக்கு திசையை நோக்கியும் போகுது. இது மாத்தி போட்டக்கூடாது, கிழக்கு மேற்குன்னு போட்டக்கூடாது, தப்பாயிடும். ஓகேவா? பறவைகள் எந்த திசையை நோக்கி வலசை போகின்றனன்னு கேட்டா வடக்கு தெற்கு, மேற்கு கிழக்கு. பயணம் செய்யும் போது சில வகை பறவைகள் டேஷ் காரணங்களுக்காக தரையிறங்கும். பயணம் செய்யும் பொழுது சில வகை பறவைகள்
தன்னுடைய இரைக்காகவும் அதனுடைய ஓய்வுக்காகவும் தரை இறங்கும். ஓகே, அடுத்தது சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கக்கூடிய பறவை எது? அதாவது கடலை தாண்டுற வரைக்கும் சிறகடிக்காம அது ஒரு பொசிஷன்ல பறக்கும். அந்த பறவையினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை, கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லலாம். இந்த பறவையினுடைய ஆங்கில வார்த்தை, அதாவது இந்த பறவையை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா ஃபெரிகேட் பேர்ட் அப்படின்னு சொல்லலாம். அதான் கப்பல் பறவை அப்படின்றத ஃபெரிகேட் பேர்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இந்த கப்பல் பறவை எவ்வளவு கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் அப்படின்னா 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கக்கூடியது. ஓகேவா, 400 கிலோமீட்டர். அப்ப இந்த கப்பல் பறவையை பத்தி நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம்? சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கக்கூடியது. இதனுடைய வேறு பெயர்கள் கப்பல் பறவை, கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை, அண்ட் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபெரிகேட் பேர்டு. அடுத்தது இதனுடைய பறக்கக்கூடிய தொலைவு 400 கிலோமீட்டர். ஓகே, அடுத்தது வலசையின் போது பறவைகளினுடைய உடலில் ஏற்படும் மாற்றங்கள். தலையில் சிறகு வளர்தல், அதனுடைய தரையில சிறகு வளரும். இறகுகளினுடைய நிறம் மாறுதல். எதனுடைய நிறம்? அந்த பறவையினுடைய இறகுகளினுடைய நிறம் மாறும். அடுத்தது உடலில் கற்றையாக முடி வளர்தல், அதனுடைய உடல்ல கற்றையா முடி வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வலசை போகும்போது அதனுடைய உடல்ல மாற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்ல, ஒரு வகை பறவை இன்னொரு வகை பறவையா தோன்ற அளவுக்கு உருமாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 1500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டிற்கு பறவைகள் வலசை வருவதை பற்றி குறிப்பிட்டவர் யார்? ஸோ எந்த கவிஞர்னா சத்திமுத்த புலவர். இவர் தான் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டிற்கு பறவைகள் வலசை வருவதை பற்றி அவருடைய பாடல்கள்ல குறிப்பிட்டாரு. அவர் எழுதின பாடலினுடைய வரிகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த வரி பாத்தீங்கன்னா நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்னு வரும். ஓகேவா, சத்திமுத்த புலவர் எழுதிய வரி நாராய் நாராய் செங்கல் நாராய். அடுத்தது இன்னொரு முக்கியமானது, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற வரிகள் கூறக்கூடிய கருத்து என்ன? தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின், இந்த வரிகள் கூறக்கூடிய கருத்து பார்த்தீங்கன்னா பறவைகள் வலசை போதலை பத்தி சொல்லியிருக்கு. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக இருப்பது எது? வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமா இருக்கக்கூடியது தமிழ்நாடு. தற்போது வெகுவாக அழிந்து வரக்கூடிய பறவை இனம் எது? தற்பொழுது வெகுவாக அழிந்து வரக்கூடிய பறவை இனம் சிட்டுக்குருவி. இப்ப சிட்டுக்குருவியை பற்றின சில தகவல்களை நம்ம தொகுத்து பார்க்க போறோம். சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அந்த குஞ்சு போட்டு அடை காக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 14 நாட்கள் அடை காக்கும். 15வது நாள் குஞ்சு வெளிவரும். அது பாத்தீங்கன்னா 3ல இருந்து 6 முட்டைகள் வரைக்கும் விடும். ஓகேவா, ஆண் சிட்டுக்குருவியை எவ்வாறு அடையாளம் காணலாம்? அதனுடைய தொண்டை பகுதியில கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் முழுவதும் அடர் பழுப்பு நிறத்துல இருக்கும். ஆண் சிட்டுக்குருவி தொண்டை பகுதி கருப்பு நிறத்திலும் உடல் முழுவதும் அடர் பழுப்பு நிறத்திலும் இருக்கும். பெண் சிட்டுக்குருவியை எவ்வாறு அடையாளம் காணலாம் அப்படின்னா உடற்பகுதி மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண் சிட்டுக்குருவியினுடைய உடல் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். இது ரெண்டையும் நல்லா டிஃபரன்ஸ் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா கூற்று காரண வினாக்கள் கேட்பாங்க. அடுத்தது சிட்டுக்குருவியினுடைய வாழ்நாள் எவ்வளவு? சிட்டுக்குருவியினுடைய வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, 3ல இருந்து 6 முட்டைகள் வரை விடும். 14 நாட்கள் அடை காக்கும். 15வது நாள் குஞ்சுகள் வெளிவரும். மொத்த சிட்டுக்குருவியினுடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 10ல இருந்து 13 ஆண்டுகள். அடுத்தது விரைவாக சென்பவனை எவ்வாறு அழைக்கின்றோம்? விரைவா ஒருத்தன், அதாவது வேகமா ஒருத்தன் போறான் அப்படின்னா அவனை நம்ம சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இமயமலை தொடரில் டேஷ் மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. இமயமலை தொடரில் டேஷ் மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. 4000 மீட்டர் தொலைவுல கூட இந்த சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றது. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். இந்தியாவினுடைய பறவை மனிதர் யார்? இந்தியாவினுடைய பறவை மனிதர் சலீம் அலி. சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன? சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பாரோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுல அவருடைய வாழ்க்கை வரலாறை எழுதியிருப்பாரு. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை எது?
உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய பறவை ஆர்டிக் ஆலா அப்படின்னு சொல்லுவோம். இது 22,000 கிலோமீட்டர் தொலைவு வரை பறக்கக்கூடியது. உலக சிட்டுக்குருவி நாள் எது? உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. சரி, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எந்திரன் 2.0 அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்க சொல்லி, ஓகேவா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்த 2.0 20ங்கிறத நீங்கள் அப்படி ரிலேட் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த படமும் உங்களுக்கு சிட்டுக்குருவியை ரிலேட் பண்ண படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா? இப்போ உலக சிட்டுக்குருவி நாள் எதுன்னு கேட்டாங்கன்னா மார்ச் 20. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சலீம் அலி அவர்கள் இன்னொரு கோட் சொல்லியிருப்பாரு, பறவை இல்லாத உலகில மனிதனால வாழ முடியாது, ஆனா மனிதன் இல்லாத உலகில பறவைகளால வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் இருக்கும், அதையும் படிச்சுக்கோங்க, ஓகேவா? பறவை பற்றிய படிப்பின் பெயர் என்ன? ஆர்னிதாலஜி. அதாவது ஒவ்வொரு விஷயத்த படிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு தாவரங்களை பத்தி படிக்கிறது நம்ம பாட்டனி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்த நம்ம படிக்கிறதுக்கு ஒவ்வொரு பெயர் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் பறவைகளை பற்றின அந்த படிப்புக்கு நம்ம ஆர்னிதாலஜி அப்படின்னு பெயர் சொல்றோம், ஓகே? அடுத்தது நம்ம பார்க்க போறது கிழவனும் கடலும். இந்த கதை பகுதி, அதாவது புதின பகுதியில நமக்கு இந்த புதினத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஆங்கில மொழி புதினா, இது வந்து நமக்கு தமிழ் மொழியில மொழிபெயர்த்து கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? இதுல சில முக்கியமான தகவல்கள் இருக்கு. நான் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஒன்லைனர்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கங்க, ஓகே? கிழவனும் கடலும், இதை நம்ம ஆங்கிலத்துல த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா இதனுடைய இந்த ஆங்கில டைட்டில பாத்துக்கணும், ஓகேவா? ஏன்னா இது ஒரு ஆங்கில மொழி புதினம். இந்த நூலினுடைய ஆசிரியர் பெயர் என்ன? கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் த சி என்ற நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. எர்னஸ்ட் ஹெமிங்வே 1954 ஆண்டு நோபல் பரிசு பெற்ற நூல் எது? 1954 ஆண்டு நோபல் பரிசு பெற்ற நூல் கிழவனும் கடலும். கிழவனும் கடலும் எந்த மொழி புதினம்? ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், ஆங்கில மொழி புதினம். கிழவனும் கடலும்ங்கிறது ஆங்கில மொழி புதினம். கிழவனும் கடலும் என்ற நூலின் நாயகன், அதாவது ஹீரோ யார்? கிழவனும் கடலும் என்ற நூலின் நாயகன் யார்? சாண்டியாகோ. இவர் தான் அந்த மீன் பிடிக்கக்கூடிய நபர். இந்த வயதான ஒரு இமேஜ் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அவர் தான் இது சாண்டியாகோ. சாண்டியாகோவிற்கு எத்தனை நாட்களாக மீன்கள் கிடைக்கவில்லை? சாண்டியாகோவிற்கு 84 நாட்களாக மீன்கள் கிடைக்கவில்லை. இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னாவே ரொம்ப கம்மியான நம்பர்ஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 நம்பர் இருக்கும், ஒன்று 84, ஒன்று 85, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 40. ஏன் இந்த 3 நம்பரை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னா ஃபுல்லாக அந்த 3 கொஷினையும் பார்த்துட்டு நான் சொல்கிறேன், ஓகேவா? சரி, 84 நாட்களாக அவருக்கு மீன் கிடைக்கல. சாண்டியாகோவுடன் வந்த அந்த சிறுவன் பெயர் என்ன? சாண்டியாகோவுடன் வந்த சிறுவனினுடைய பெயர் மனோலின். இவன் மீன் பிடிக்க கத்துக்கிறதுக்காக சாண்டியாகோ கூட கடலுக்கு போயிருப்பான். மனோலின் எத்தனை நாட்கள் சாண்டியாகோவுடன் கடலுக்கு சென்றான்? மனோலின் முதல் 40 நாட்கள் சாண்டியாகோவுடன் கடலுக்கு போயிருப்பான். அந்த முதல் 40 நாட்கள்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த 40 தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஓகேவா? அடுத்தது எத்தனாவது நாள் சாண்டியாகோவுக்கு மீன் கிடைத்தது? அதாவது எத்தனையாவது நாள் அப்படின்னும் போது அவர் 84 நாள் அவருக்கு ஒண்ணுமே கிடைச்சிருக்காது, ஓகேவா? அப்ப இந்த 84 அதை தான் சொல்லியிருக்கேன். கடைசியா 85வது நாள் அவருக்கு மீன் கிடைக்கும், அதுதான் இந்த நம்பர். இந்த 3 நம்பரையும் கரெக்டா பாத்துக்குங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகே? அடுத்தது நம்ம பார்க்க போறது இலக்கண பகுதி, முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். இது தொடர்பான ஒன்லைனர் கொஸ்டின்ஸை இப்ப நம்ம பார்க்கலாம். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் 2 வகைப்படும். அது என்னன்னா, ஒன்னு முதல் எழுத்து, இன்னொன்னு சார்பு எழுத்து. முதல் எழுத்துக்கள் யாவை? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்து 18. மொத்தம் ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 30 எழுத்துக்கள் வரும். இந்த 30 எழுத்துக்களை தான் நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் எது? முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். இந்த சார்பு எழுத்துக்கள் அந்த 10 வகை என்னென்ன அப்படின்னும் பொழுது உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுகம், ஔகார குறுகம், மகர குறுகம், ஆயுத குறுகம், ஓகேவா? ஸோ அப்போ இந்த சார்பு எழுத்தினுடைய வகைகளை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு தடவை சொல்றேன். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுகம், மகர குறுகம், ஔகார குறுகம், ஆயுத குறுகம். இந்த 10 வகை ரொம்ப முக்கியம். அந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை நம்ம சார்பு எழுத்துக்கள்னு சொல்றோம்.
உயிர்மை எழுத்துக்கள் உயிரும் மெய்யும் சேர்வதால் உருவாகும். உயிர்மை எழுத்துக்கள் உயிரும் மெய்யும் சேர்வதால் உருவாகும். ஓகே. அடுத்தது உயிர்மை எழுத்தினுடைய ஒளி வடிவம் எதனை ஒத்திருக்கும்? உயிர்மை எழுத்தினுடைய ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். திரும்ப சொல்றேன், உயிர்மை எழுத்தினுடைய ஒலி வடிவம், அதாவது சவுண்டு பார்த்தீங்கன்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததா இருக்கும். உதாரணத்துக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோல, இக்கு பிளஸ் அ அப்படிங்கிறது உங்களுக்கு இக்கு வந்து மெய்யெழுத்து, ஆங்கிறது உயிரெழுத்து. அப்போ மெய்யும் உயிரும் சேர்ந்ததான இக்க க அப்படிங்கிற இந்த சவுண்டு வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததா இருக்கும். உயிர்மை எழுத்தினுடைய வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். உயிர்மை எழுத்தினுடைய வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். உயிர்மை எழுத்தினுடைய ஒலிக்கும் கால அளவு எதனை ஒத்திருக்கும்? உயிர்மை எழுத்தின் ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் என்ன? ரொம்ப முக்கியமானது, ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஆயுத எழுத்தினுடைய வேறு பெயர் முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம். முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம். ஆயுத எழுத்து தனித்து இயங்காது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஆயுத எழுத்து சொல்லுல எப்படி இடம்பெறும் அப்படின்னா, தனக்கு முன்பு ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்பு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லில் வரும். ரொம்ப முக்கியமானது. இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கூற்றுக்காரண வினாக்கள்ல கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க கலைச்சொல். கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கலைச்சொல்லையும் நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோஸ் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ இந்த செகண்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய கலைச்சொல்லை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். கண்டம் அப்படின்னா காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோம். வலசை அப்படின்னா மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இடம்பெயர்தல்னு சொல்லுவோம் இல்லையா, அது மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தட்பவெப்பநிலை. தட்பவெப்பநிலை அப்புறம் வந்து வெதர், இது ரெண்டையும் நல்லா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேவா? தட்பவெப்பநிலை அப்படின்னா கிளைமேட்டு, வானிலை அப்படின்னா வெதர். ஸோ இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த டீச்சிங் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். வானிலை அப்படிங்கிறத வந்து டபிள்யூ வாட்சுக்கு வருமா, ஸோ அப்படி நீங்கள் ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன் இதை நான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னா, இது ரெண்டும் மோஸ்ட்லி கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? அடுத்தது புகழிடம் அப்படின்னா சான்ச்சுரி. ஓகே, வானிலை வெதர். புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க திருக்குறள். திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதுல இருந்து கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அப்போ நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய திருக்குறள்களை கண்டிப்பா படிச்சிருங்க. அண்ட் அது சார்ந்த ஒன்லைனர்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் உலக பொதுமறை என போற்றக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். திருவள்ளுவரின் வேறு சிறப்பு பெயர்கள் என்ன? வேறு பெயர்னு கேட்டாலும் ஓகே, இல்ல சிறப்பு பெயர்னு கேட்டாலும் ஓகே, எப்படி கேட்டாலும் இது ஆன்சர். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். திரும்ப சொல்றேன், வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். இன்னும் நிறைய பெயர்கள் இருக்கு. இந்த பாடத்துல நமக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க. சரியா? திருக்குறள் எந்த வகை நூல்களில் ஒன்று? அதாவது 17 மேல்கணக்கு நூலா கீழ்கணக்கு நூலா அப்படின்னும் போது நமக்கு திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அறம் சார்ந்த நூல், 17 கீழ்கணக்கு நூல். ஓகேவா? திருக்குறள் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 பெரும் பிரிவுகள். என்னென்னு பார்த்தீங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். ஓகேவா? திருக்குறள் 3 பிரிவுகளை கொண்டது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். நெக்ஸ்ட், திருக்குறளின் வேறு சிறப்பு பெயர்கள் என்ன? திருவள்ளுவருடைய பெயர்கள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப திருக்குறளினுடைய வேறு பெயர்கள்னு கேட்டாலும் ஓகே, இல்ல வேறு சிறப்பு பெயர் இல்ல சிறப்பு பெயர் எப்படி கேட்டாலும் கரெக்டான கொஸ்டின் தான். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து. ரொம்ப சொல்றேன், உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒருவருக்கு சிறந்த அணி எது என்று வள்ளுவர் கூறுகிறார்? ஒருவருக்கு பணிவும் இன்சொல்லும் தான் என்னது சிறந்த அணிகலன்களா இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். ஓகேவா? அப்ப இன்சொல், பணிவு. ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க, இல்ல ரெண்டும் கூட கொடுக்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டின், 2016ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி, அதாவது பாராலிம்பிக் இருக்கு இல்லையா, அந்த பாராலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 2016ல நமக்கு பாராலிம்பிக் பார்த்தீங்கன்னா ரியோ நகர்ல நடைபெற்றிருக்கும். ஓகே, அடுத்தது 2016ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்றவர் யார்? 2016 மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில
உயரம் தாண்டுதல்ல தங்கம் வென்றவர் மாரியப்பன். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த செகண்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இதுல இருந்து நான் உங்களுக்கு 2 கொஷின் கேட்குறேன். ஜஸ்ட் ஆன்சர் தெரியுதான்னு செக் பண்ணுங்க. ஆன்சர்ஸ் தெரியுது அப்படின்னா அதை நீங்க கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின், உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய பறவை, ஒரு பறவையை பத்தி பார்த்தோம். அந்த பறவையினுடைய பெயர், எவ்வளவு தூரம் வரை பயணம் செய்யும்? அடுத்தது பாருங்க, செகண்ட் கொஷின், காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாடிய அந்த கவிஞர் யார்? ஓகேவா? இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க. இந்த 2 கொஸ்டினுமே இந்த ஒன்லைனர்ஸ்ல இருந்து தான் நான் கேட்டிருக்கேன். அண்ட் இதுக்கு ஆன்சர் தெரியலன்னா திரும்ப இந்த ஒன்லைனரை கேளுங்க. ஓகேவா? சரி, இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். அடிக்கடி ரிவிஷன் பண்றதுக்கு நீங்க இந்த ஒன்லைனர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேறொரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.